என்ன விஷயம்னா, இந்த இன்றைக்கு ஒரு செய்தி என்ன வந்திருக்கிறது என்றால், அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது அறிவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது அல்லது தெரிவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது. அந்த இடத்திலிருந்து படைகள் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. அதே போல ஈரானினுடைய அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்படுவது என்பதற்கு முன்பாகவே அங்கு இருக்கக்கூடிய அந்த என்ரிச்டு மெட்டீரியல், அதாவது இந்த அணு பொருட்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை யார் நம்ம எந்த இடத்துல இருந்து உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர், இப்பொழுது ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மெதவேவ் ஒரு செய்தியை நேற்றுக்கு ட்விட்டரில் போட்டிருந்தார். அது நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு செய்தி. அதில் ஒரு 10 பாயிண்ட் மெசேஜ் அவர் போட்டிருந்தார். அதில் அவர் சொல்லியிருந்தார், அவர் முதல் செய்தியாகவே சொல்லியிருந்தது அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடப்பதிலே ஈரானினுடைய அணு உலைகள் அது என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பாதிக்கப்படலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த 2வது பாயிண்ட்டாக அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஈரான் இதற்கு பிறகு தொடர்ந்து அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதற்கான பணிகளிலே முழு வீச்சோடு இறங்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்துவதாக அந்த கமெண்ட் அதில் ஒரு முக்கியமான ஒரு வரி என்னென்னால், ஈரானுக்கு தேவைப்படுகின்ற நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், அதாவது குண்டுகளுக்கான அந்த கருவிகளை அல்லது அதற்கான குண்டுகளை நாங்கள் சில நாடுகள் தர தயாராக இருக்கின்றன என்பதை குறிப்பிட்டிருந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஈரானுக்கு அணு ஆயுதங்களை சில நாடுகள் தர தயாராக இருக்கின்றன என்றால், உலகத்தில் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்பது குறித்து நாம் பார்க்கணும். இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடி என்று ஒன்று இருக்கிறது. அதாவது அணு ஆயுத பரவலை தடுப்பதற்கான ஒரு